ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். எப்படி? ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிடவே மாட்டார். புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் சொந்த பந்தங்களை நம்பி கைவிடப்பட்டவர்கள் அநேகர்கள் உண்டு. தங்களிலும் மேலான அதிகாரத்தில் உள்ளவர்களை நம்பி கைவிடப்பட்டவர்கள் அநேகர்கள் உண்டு. அதுபோல வியாபாரத்தில் தங்கள் கூட்டு நண்பர்களின் சூழ்ச்சியால் கைவிடப்பட்டவர்கள் அநேகர்கள் உண்டு. பள்ளிக்கூடத்தில், காலேஜில், வேலை செய்யும் இடங்களில் மனுஷிகளின் ஆசை இச்சை வார்த்தைகளை நம்பி தங்கள் மனதையும் சரீரத்தையும் இழந்து பின்பு கைவிடப்பட்டு போன அநேகர்கள் உண்டு. திருமணத்திற்கு பிறகு தன் புருஷன் தன்னை புரிந்து கொள்ளாததினாலும், திருமணத்திற்கு பிறகு தன் மனைவி தன்னை நேசிக்காததினாலும் பிரிந்து கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் அநேகர் உண்டு. தேவப்பிள்ளை, புருஷன் இறந்து போனதால் கைவிடப்பட்டவர்கள் உண்டு. மனைவி இறந்து போனதால் கைவிடப்பட்டவர்கள் உண்டு. கடன் நெருக்கடியினால் கைவிடப்பட்டவர்கள் உண்டு. அனுதினமும் தங்களுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் சாப்பாடு கிடைக்காமல் கைவிடப்பட்டவர்கள் உண்டு. சரியான வேலை, சரியான வருமானம் இல்லாததால் சொந்த பந்தங்கள் மத்தியில், தங்களை சுற்றிலும் இருக்கும் ஜனங்களின் மத்தியில் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு தலைகுனிந்து போக, எப்படி தலைகுனிந்து போகும் சூழ்நிலையில் இருப்பவர்கள் 100 அநேகர் இருக்கிறாங்க. இனி எதற்கு வாழ வேண்டும் என்று யோசிக்கும் அளவுக்கு கைவிடப்பட்டவர்கள் உண்டு. தேவப்பிள்ளைகளே, பண நெருக்கடியினால் கைவிடப்பட்டு தற்கொலைக்கு நேராக துணிந்து போனவர்கள் உண்டு. தேவப்பிள்ளையே, பிரச்சனை இல்லாமல் வாழ நினைப்பவர்கள் வாழ தகுதியற்றவர்கள். எப்படி? பிரச்சனைகள் இல்லாமல் வாழ நினைப்பவர்கள் வாழ தகுதி அற்றவர்கள். சில அவமானங்கள், காயங்கள், மனவேதனைகள், வெட்கப்பட்டு நிற்கும் சூழ்நிலைகள். எப்படி? வெட்கப்பட்டு நிற்கும் சூழ்நிலைகள், உயிரே போய்விடும் போல இருக்கும் சூழ்நிலை நம்மை அள வைத்தாலும் பின்னாளில் நம் வாழ்க்கையை அழகாக்கும். ஹல்லேலூயா. எப்போதும் ஹல்லேலூயா. தேவனே, எப்போதும் நிராகரிப்புகள் தான் நம்ம என்ன செய்யும்? எப்பொழுதும் நிராகரிப்புகள் தான் நம்மை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும். தேவப்பிள்ளை, எனவே யாரும் யார் உங்களை வெறுப்பது, எப்படி யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் கைவிட்டாலும் கவலையே பட வேண்டாம். உங்கள் இருதயத்தின் நினைவுகளை அறிந்த தேவன் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். இனி கைவிடாத அந்த தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். எங்களை என்றென்றைக்கும் கைவிட மாட்டேன் என்று எங்களுக்கு வாக்கு தந்த அன்பு ஆண்டவரே இயேசப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரம் இயேசப்பா, நான் என் சொந்த பந்தங்களை நம்பி, இயேசப்பா, என் சொந்த பந்தங்களை நம்பி நான் கைவிடப்பட்டது போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் மேல் அதிகாரிகளை நம்பி கைவிடப்பட்டது போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வியாபாரத்தில், பிசினஸில் என் கூட இருப்பவர்களின் சூழ்நிலையில் ஆண்டவரே சூழ்ச்சியினால் கைவிடப்பட்டது போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னிடம் ஆசை இச்சை வார்த்தைகளை பேசி ஆண்டவரே என் மனதையும் என் சரீரத்தையும் தீட்டுப்படுத்தியவர்களை நான் நம்பி கைவிடப்பட்டது போதும் ஆண்டவரே. என் பண நெருக்கடிக்கும் என் வியாதிகளுக்கும் ஆண்டவரே, நான் வியாதியோடு வேதனையோடு போராடின போதும் எனக்கு ஆண்டவரே உதவி செய்யாத கைவிட்ட இந்த உறவுகளுக்காக ஆண்டவரே நான் வாழாமல், ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் நான் செய்த பாவங்களுக்காக, துரோகங்களுக்காக, அநியாயத்திற்காக ஆண்டவரே தன் உயிரே சிலுவையில் விட்டு என்னை கைவிடாமல் சிறு வயது முதல் இந்த நாள் வரை ஜீவனுள்ளோர் தேசத்தில் என்னை உயிரோடு வைத்த உமக்காக வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று இந்த நேரம் இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கும் இவர்களையும், இவர்கள் குடும்பங்களையும், இவர்கள் வேலையிலும், வியாபாரத்திலும், தொழிலையும், ஆண்டவரே ஊழியத்தையும், அன்று தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறப்பேனோ என்று உரைத்த தேவன் கைவிடாமல் இவர்களை காப்பாற்றி ஆசீர்வதிப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, ஒரு நிமிஷம். நீங்க அநேக பேர் இந்த தேவ செய்தி கேட்குறீங்க. ஆனால் இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அநேகர் எங்க தொடர்ந்து பார்க்குறீங்க, இந்த செய்தி கேட்குறீங்க, ஆனாலும் இன்னும் ஷேர் பண்ணல, அநேகருக்கு லைக் பண்ணாமல் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா? ஆண்டவர் சித்தம் திட்டம் உங்க வாழ்க்கையில 100க்கு 100 நிறைவேறும். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சந்ததிகளும் தலைமுறைகளின் பேராக ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக தொடர்ந்து யாரும் ஜெபிக்க இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக 3 வேளையும் இயேசுவின் ஜெப விடுதல் இருந்து, ஜீசஸ் பிரேயர் ஹவுஸ் இருந்து நாங்க ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.